பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நமக்கு நாமே தடையாக இருக்கக்கூடாது. ஆதார வசனம் மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் மனிதனுக்குள் வைத்த அனைத்துமே அவனுக்கு தேவை, அவசியம். முழுமையான வாழ்வு வாழ அவசியம் என்றுதான் வைத்தார். அவர் கொடுத்த உணர்வுகள் யாவும் நல்லதே. அவை எல்லை மீறி போகும்போது வாழ்விற்கு பயன்பட்டது இப்போது முன்னேற்றத்திற்கு வாழ்விற்கு தடையாக இருக்கிறது. இதை நம்மையே கட்டுப்பாட்டிற்குள் வைக்க சொல்கிறார் கர்த்தர். ஆழ பிறந்தவர்கள் நாம் மறுபடியும் எதற்கும் அடிமையிலாக கூடாது என்பதற்காக. நம்மால் முடியாத பட்சத்தில் அவரே அவற்றை அகற்றுகிறார். உலகத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு தடை அவசியம். இந்த தடையே வளர்ச்சிக்கு மாற்றத்திற்கு குறுக்கே நிற்கும்போது அகற்றப்பட வேண்டியது ஒன்றாகிவிடுகிறது. தேவனே கடலுக்கு கரை என்ற தடையை வைத்தார். இல்லாவிட்டால் அது பூமியை விழுங்கிவிடும். காற்று, மழை, புயல், பனி, இயற்கையின் படைப்பு எல்லாம் மனிதனின் வளர்ச்சிக்கு வாழ்விற்கு உதவித்தான் வைத்தார். அது அதன் எல்லையை மீறும்போது அவரை அடக்கினார். வாழ்வின் எல்லா உறவுகளும் வேண்டும், அவசியம் என்றுதான் உறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இந்த உறவுகளே தேவனை தேடுவதற்கும் அவர் வழியில் நடப்பதற்கும் குறுக்கே நின்றால் அல்லது நம்மை வழிவிலக செய்தால் அவைகளை தடைகள் என்கிறோம். நம்மையே நாம் டீல் பண்ண ஞானம் தருகிறார், அப்புறப்படுத்த தைரியம் தருகிறார். இல்லாவிட்டால் அவரே நீக்கி போடுகிறார். மொத்தத்தில் தன் மக்கள் ரட்சிப்பின் பாதையில் நடந்து தன்னோடு இணைந்து நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி ஜெயமெடுக்க முடியாமல் குறுக்கிடும் அனைத்தையுமே அவர் தடை என்கிறார். அது நமது வேலையாக இருக்கலாம், செல்வம், புகழ், பிடித்த உறவு, பண்புகள், குணநலங்கள், உணர்வுகள், சாத்தானின் தந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் தேவ திட்டத்திற்கு குறுக்கீடாக இருப்பது யாவும் தடைகளே. சரி, இவற்றை எப்படி நீக்கி நம்மை தேவ வழியில் நடத்துகிறார் என்பதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் ஆவியானவென்று நம்மோடு இடைபடுவது, நமக்கு கற்றுக் கொடுப்பது கர்த்தர் 2 முறைமைகளில் இடைப்பட்டு தடைகளை தகர்த்து எரிந்து நம்மை அற்புதமாய் நடத்துகிறார் என்று உணர்த்துகிறார். 1, நமக்கு நாளை என்ன நடக்கும், நம் பாதையில் என்ன குறிக்கிடும் என்பது தெரியாது. தெரிந்த ஆண்டவர் நம்மிடம் ஏது சொல்வதும் இல்லை. நாம் அவரை முற்றிலும் நம்பி முழு பிரயாணத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார், கரை சேர்ப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே என்று அவரையே நம்பி நடக்கும்போது அவர் முன்கூட்டியே தடையை சொல்லாமல் தடை இருக்கும் இடம் வரை நம்மை நடத்தி இப்போது நம்முடைய மனநிலையை பார்க்கிறார். நமது வாயின் சொல்லை கவனிக்கிறார். நாம் அந்த தடைகளை பார்த்து பயந்து அதைரியப்பட்டு அவிசுவாசமாக இருக்கிறோமா, அல்லது இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவார் என்று உறுதியாக அந்த தடையை பாராமல், எதிரியை பாராமல், தாவீதை போல கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் அவரை நம்பி இருக்கிறேன், பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று உறுதியாக நம் நிலையில் இருக்கிறோமா என்று பார்க்கிறார். கொஞ்ச நேரம் தாவீதை போல அறிக்கை செய்கிறோம், பின் கொஞ்ச நேரம் பயந்து கொண்டிருக்கிறோம். இதையும் பார்க்கிறார். தேவன் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நம்மை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. நாம் மனிதன் என்பது தெரியும், மண் என்பது அவர் அறிவார். அப்படித்தான் பிள்ளைகள் இருப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். சில தடைகளை அவரை அகற்றுகிறார். இது இயற்கை சூழ்நிலையினுடைய தடை. சரி, அடுத்து வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சது போல எதிரியை நம்மை துரத்துகிறார், அவனையும் முற்றிலும் அகற்றுகிறார், நம்மை நடத்தி கரை சேர்க்கிறார். இதுதான் நடந்தது இஸ்ரவேல் மக்களுக்கு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில். இப்பொழுது நம் கண்கள் கர்த்தர் எவ்வளோ பெரிய தடையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று அதிசயப்படும் பொழுது, ஆச்சரியப்பட்டு நிற்கும்போதே கர்த்தர் மகிமைப்படுகிறார். நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்கும் தெரியும் அந்த தடையினுடைய தாக்கம் எப்படிப்பட்டது என்று. இப்போது அவர்களும் சொல்கிறார்கள், கர்த்தர் இவர்களுக்கு எவ்வளோ பெரிய காரியம் செய்தார் என்று. எதிரிகள் பகிரங்கமாகவே வீடு கட்டி முடிக்க முடியாமல் தடுக்கிறார்களோ, திருமண தடையோ, உங்களுக்கு நியாயமாய் வரவேண்டியது வரவிடாமல், கிடைக்க விடாமல் தடுக்கிறார்களோ, இந்த மாதம் முற்றிலும் நீக்கி தடைக்கு காரணர்களை உங்கள் எல்லையில் வரவிடாமல் அழைத்து நீங்கள் யாருடைய பிள்ளை என்பதை காட்டப்போகிறார். எல்லாவற்றையும் வெற்றியடையப் போகிறீர்கள். அடுத்து தடைகளை பார்க்கவில்லை, கேள்விப்படுகிறோம். சிலர் கிடைக்காது, நடக்காது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுவது வேஸ்ட்டு, போகாதீர்கள், இப்படி. சிலர்
கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு காரியங்களை வாய்க்கச் செய்வார். தடைகளை அவர் நீக்குவார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சேர்ப்பார். தைரியமாக செயல்படுங்கள், புறப்பட்டு செல்லுங்கள் என்கிறார்கள். இந்த தடை மனதிலே, எண்ணத்திலே வந்துவிட்டது. ஆம், நீங்கள் எதையும் பார்க்கவில்லை. இந்த இடத்தில் உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இது உனக்குத்தான் என்று. இன்னும் காணவில்லை. காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். யோவான் 20:29. அவர் பார்த்து கொள்வார் என்று மனதிலே ஏற்பட்ட தடையை நீங்களே நொறுக்கிவிட்டு செயல்படும். இந்த தடைகள் நாம் தான் நொறுக்க வேண்டும். இது அவிசுவாச தடை, கர்த்தர் பின்பற்ற முடியாமல் இருக்கக்கூடிய தடை. கர்த்தர் உடனிருந்து வாய்க்க பண்ணுகிறார். நம்மோடு இருப்பவர், நமக்கு முன்பாக செல்கிறவர், நமக்கு வலப்பக்கத்தில் இருக்கிறவர். எந்த இடத்தில் எந்த திசையில் நமக்கு பிரச்சனையோ அந்த திசையில் இருப்பார். அவரையே நம்பி அவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அவரே செய்வார். நம்மை செய்ய வைத்து நாம் ஒரு ஸ்டெப்பு நம்பிக்கையோடு எடுத்து வைத்தால் அவர் முழு பிரயாணத்தையும் பொறுப்பெடுத்து தடைகளை நொறுக்கி சாத்தானை விலக்கி எதிரியை அழித்து கோலநாள பாதையை செவ்வையாக்கி வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வாழ்வில் தடைகளே வரக்கூடாது என்பது கூடாத காரியம். அதன் மத்தியிலும் அற்புதமாய் நடத்தி வெற்றியடைய வைக்கிறாரே, அதுதான் தேவ சித்தம், கிருபையின் மகிமை. ஜெபிக்கலாம். தகப்பனே, கண்ணால் எங்களுக்கு முன்பாக தடுத்து நிற்கிற தடையோ அல்லது கேள்விப்பட்டதோ மனதில் ஏற்பட்ட தடைகளோ எதுவோ நாங்கள் உம்மையே பற்றி கொண்டோம். தடைகளை நீக்கிறவர் நீர். நாங்களே எங்களுக்கு தடை இல்லாமல் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று ஜெயம் எடுக்க முடிய கிருபை வேண்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.